வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதற்கு மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவு கிட்டத்தட்ட 504வது வாரம். அதேபோல் தினப்பலன்கள் எவ்வளோ வருடங்கள் கடந்திருக்கிறது. அதுபோல் ஆனந்தமும் பேரானந்தத்தையும் உங்களால் நான் பெறுகிறேன். நீங்களும் அதேபோல் பெறுவீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் இத்தனை ஆண்டுகளுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் நிர்வாகத்தினர்களுக்கும், பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் எஸ்ஆர்எம் ரவி அண்ணன் அவர்களுக்கும், சிஓ மேடம் அவர்களுக்கும், டெக்னீஷியன் அவர்களுக்கும், டைரக்டர்கள் அவர்களுக்கும், ஒளிபரப்பு செய்யக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும், அனைத்துக்கும் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக ஆக்கிய அத்தனை பேர்களுக்கும், நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக நேயர்களான ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, இந்த வாரமானது 23/6/2025 முதல் 29/6/2025 வரை, ஆனி மாதம் 9 முதல் ஆனி மாதம் 15 வரை உள்ள நாட்களுக்கு பலன்களையும் பரிகாரங்களையும் பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியான இன்று 22/6/2025 அன்று ஒளிபரப்புகிறது. இந்த நாள் பார்த்திங்கன்னா என்ன விசேஷம்? மாலையில் முருகர் பக்தர்கள் மாநாடு என்று ஒரு பெரும் மாநாடு மதுரையில் அம்மா திடலில், அதாவது பாண்டி கோயிலில் நடைபெற போகிறது. ஒரு முருகன்னாவே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் முருகருடைய திருவிளையாடல் கண்டிப்பாக இருக்கும். சிவனின் திருவிளையாடல் இருக்குதோ இல்லையோ, முருகனுக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. சாமி கும்பிடாதவங்க கூட முருகர் விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க. ஏன்னா தமிழ் கடவுள் அவர். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கடவுள் மாநாடு ஏற்கனவே தமிழக அரசு நடத்தியிருக்க ஒரு மாநாடு. யார் நடத்தினாலும் முருகர் என்றால் நாம் எல்லோருக்கும் அதை வரவேற்கணும். கட்சி அரசியல்லாம் அப்புறமா. இதில் ஜாதிகள், கட்சிகள், ஜாதிகள் எப்பொழுதுமே தெய்வத்துக்கு இருக்கக்கூடாது. இதில் கட்சி என்றெல்லாம் சிலர் சொல்வார்கள், அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அங்கே என்ன பண்ண போகிறாங்க? கட்சி பெருமையாக பேச போகிறாங்க? அதெல்லாம் பேச மாட்டாங்க. முருகருடைய கந்த சஷ்டி கவசத்தை ஆணி கிருத்திகை அன்று கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் உலகம் முழுவதும் தொலைக்காட்சி மூலமா பார்க்கக்கூடிய கோடிக்கணக்கான பேர் ஒன்றா உட்கார்ந்து ஜபம் செய்வது, சஷ்டி கவசத்தை உச்சரிப்பது எவ்வளோ பெரிய நல்லது. இந்த போர்க்காலங்களில் உலகத்தில் நிம்மதி இல்லாத, காசாவில் எல்லாம் குழந்தைகள்லேருந்து எல்லா ஊர்களிலும் குழந்தைகள் பட்னி இதில் உயிர் போகிறதுலேருந்து பார்க்குறோம் கொடுமை. ஒரு பக்கத்தில் வெள்ளக்காடுகள், ஒரு பக்கத்தில் சுனாமிகள், ஒரு பக்கத்தில் எரிமலை வெடிப்பது, நிலநடுக்கத்தால் பாதிப்பு, பொருளாதாரத்தில் என்ன ஆகுமோ பயந்து கிடக்கிறது, யுத்த பூமிகள், இந்தியாவை சுற்றி எல்லாமே ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கிறது. சைனாவின் ஓர வஞ்சனை, அமெரிக்காவின் ஓர வஞ்சனை எல்லாம் நம் நாட்டை எப்படி வேலை வாய்ப்புகள் அவ்வளோ பேர் பாதிச்சிருக்காங்க. இது போல விஷயத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு நிவாரணம் வேணும்ல. அதுக்கெல்லாம் முருகருடைய அமைப்பெல்லாம் பெரிய விசேஷத்தை தரும். கூட்டு பிரார்த்தனைக்கே எப்பவுமே பலம் உண்டு. கூட்டு பிரார்த்தனை உலகத்தில் நிறைய விஷயத்தை ஜெயித்து கொடுக்கும். மனிதனுடைய பிரார்த்தனையில் ஒன்றாக உட்கார்ந்து ஒரே எண்ணத்துடன் என்ன வேண்ட போகிறாங்க எல்லாரும் முருகர் பிரார்த்தனையில்? இந்த கட்சி தலைவர் அழியணும்னா வேண்ட முடியும்? அப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ண முடியாது. இந்த நாடு நல்லா இருக்கணும்னு தான் வேண்டுவோம். அட்லீஸ்ட் நான் நல்லா இருக்கணும்னு வேண்டுவீங்க. நல்லா இருங்க. நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு எல்லோரும் இப்படி வேணாவே நாடு நல்லா இருக்கும். ஏன்னா பொது நலத்தில் ஒரு சுயநலம் இருக்கும். 22ஆம் தேதி 22/6/2025 ஆணி 8 அன்றைக்கி ஆணி கிருத்திகை. அதை விசேஷம் ஞாபகம் வச்சுக்கணும். கிருத்திகை என்றால் சூரியனுடைய நட்சத்திரம். சூரிய திசையில் தான் பிறப்பார்கள் கிருத்திகைக்காரர்கள், உத்திரம்காரர்கள், உத்திராடம்காரர்கள். அதில் முருகருக்கு விசேஷமானது இந்த கிருத்திகை என்றால். அது ஆடி கிருத்திகையெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது. முருகருடைய கோயிலில் நடக்கக்கூடிய அபிஷேகம்லாம். இந்த பாண்டி கோயிலில் அம்மா திடலில்
அறுபடை முருகனுடைய ரெடி பண்ணி, செட்டை ரெடி பண்ணி, முருகருடைய திருவுருவ சிலைகளை ரெடி பண்ணி பக்தர்களை வைத்து ஒரு அற்புதமான மேடையில் பொதுமக்கள் கிட்டத்தட்ட மினிமம் 5 லட்சம் பேர் மாலையில் 3லேருந்து 8 மணி வரை எல்லா தொலைக்காட்சி, யூடியூப் எல்லாத்துலேயும் நேரலை உண்டு. தலைவர்கள் வராங்க, சினிமா பிரபலங்கள் வராங்க, அரசியல் அதிகாரிகள் வராங்க, இவங்க இண்டஸ்ட்ரியில் வராங்கலாம் பார்க்காதீங்க. முருக பக்தர்கள் வராங்க, அவ்வளோதான். எப்படி ராமர் என்றால் உலகம் முழுவதும் தெரியுதில்ல, நம்மளே கும்பிட்றோம்ல. ராமருடைய கோயில் என்னோன்னா இங்கே நின்று கும்பிட்டோம்ல. இப்போ அந்த ஊர்காரங்கெல்லாம் முருகரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டுமே, முருகர்னா யாருன்னு தெரியட்டும், அறுபடை முருகருடைய பவர் தெரியட்டுமே. அந்த அறுபடை முருகரிலே குரு என்றால் திருச்செந்தூருக்கும் உபதேசம் அப்பனுக்கே கொடுத்ததெல்லாம் தெரியட்டுமே. எல்லா மகிமைகளும் தெரிஞ்சால் தானே. சவுத் இந்தியா வரைக்கும் முருகர் இருந்தால் எப்படி? உலகம் முழுவதும் தமிழ் மக்கள் இருக்கிற ஊர்களெல்லாம் முருகர் கொண்டாட்டம். மலேசியாவில் முருகரை சைனீஸ் தான் அதிகமாக கொண்டாடுறாங்க. அதே போல் தான் சிங்கப்பூர்லேயும், ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், இந்த கோபால் பல்படின்னு விளம்பரம் வரும். அப்போது அதுபோல் ஸ்ரீலங்காலெல்லாம் முருகருடைய வழிபாடுங்கள். தென்னிந்தியாவிலேருந்து வட இந்தியாவில் அந்த முருகர் பரவட்டுமே. இந்த நிகழ்ச்சி மூலிமா கண்டிப்பாக பரவும். ஏன்னா நடக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம் மதுரை. மதுரை மண்ணுக்கே உலகத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு. அதில் பார்த்திங்கன்னா அந்த சஷ்டி கவசம் 3லேருந்து 8 மணிக்குள்ளே சொல்லப்போகிறேன். போக முடியாதவர்கள், அந்த திடலில் போய் உட்கார முடியாதவர்கள் அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. சந்தோஷமாக ஞாயிற்றுக்கிழமை தானே நல்லா சாப்பிட்டுட்டு, அசைவத்தை மட்டும் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்டுட்டிங்கன்னா கூட குளிச்சிருங்க. ஏதோ ஞாபகத்தில் செஞ்சிட்டிங்க, சாப்பிட்டுட்டிங்க, அவ்வளோதான். ரொம்பலாம் பதட்டப்படாமல் குளித்து ரெடியாக இருங்க. ஒரு விநாயகரை நினைத்து ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு உட்காருங்க. முருகர்னு எடுத்தோன்னா முருகர் போகாமல் விநாயகருடைய ஏதாவது ஒரு மந்திரம், விநாயகா உன் பாதம் சரணம், ஓம் மகா கணபதியை நமக, இல்லைனா ஏகதந்தா வித்மிக வக்கரத்துண்ட தீமிகை தன்னோ தந்தி பிரஜோதயாத், இல்லைனா விநாயகர் அகவல், இல்லைனா காரிய சித்தி மாலை பந்தம் அகற்றம் அந்த குணப்பரப்பும் அன்பால் உதிக்குமோன்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல், ஏதாவது ஒரு விநாயகர் மந்திரத்தை சொல்லி கந்த சஷ்டி கவசத்தை மனமுருக பிரார்த்தனை செய்யுங்க. அந்த சமயத்தில் வேலெல்லாம் வச்சு கும்பிட்டிங்கன்னா நான் சொன்ன எலுமிச்சை பழத்தை வச்சு தான் கும்பிடணும். நான் எப்பயுமே எதில் இருந்தாலும் நான் முறைகளில் க்ளீனாக இருப்பேன். இந்த முறைகளில் மாற்றிக்க முடியாது. எலுமிச்சை பழம் நீங்கள் வேல் இருக்கோ இல்லையோ ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சுருங்க. அதாவது வீட்டில் இருந்து பூஜை பண்ணுறவங்கள அந்த பக்கத்தில் ஒரு எலுமிச்சை பழம் வச்சுக்கோங்க. அந்த எலுமிச்சை பழத்தோடு இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த எலுமிச்சை பழத்தை கையில் வச்சுக்கினே அப்படியே உருட்டிக்கினே இருங்க. மந்திரங்கள் நீங்கள் இடது பக்கத்தை பார்த்தோ இல்லை மெமரிலேயோ மந்திரம் கேட்டோ இல்லது யூடியூப்பில் ஒலிக்க வச்சு கூட அந்த மந்திரத்தை லூப்பில் போட்டு ஒலிக்க வைங்க. சஷ்டி கவசத்தை ஆணி கிருத்துக்கல்ல, உங்களுடைய பிரார்த்தனையெல்லாம் மனசார வேண்டிக்குங்க. யாரும் அழியணும்னு வேண்டிக்காதுங்க. நீங்கள் வாழ்கிறத பற்றி யோசிங்க. உங்கள் குடும்பத்தும் இந்த ஊர் இந்த மக்கள் இந்த போர்கள்லாம் நிற்க வேண்டும். உலகத்தில் கொடுஞ்செயல்களெல்லாம் மாற வேண்டும். இயற்கை பஞ்சபூதத்தால் வரக்கூடிய அழிவுகளிலிருந்து எல்லாமே அழிவுன்னு நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறாங்கல்ல. இப்போ செல்வி 2031 வரைக்கும் மோசம்ன்றல. செல்வி சொன்ன அந்த மோசம்லாம் நடக்காமல் செல்வி வார்த்தை பொய்யாகட்டும்னு கூட வேண்டிக்குங்க. ஆனால் வேண்டுங்க, இந்த நாடு நல்லா இருக்கணும்னு வேண்டுங்க. மனசால் பிரார்த்தனை பண்ணி வேண்டுங்க. ஒரு தீபம் ஏற்றி வேண்டுங்க. 3லேருந்து 8 மணினாலும் நீங்கள் ஜபத்தோடு இருங்க. டிவி பார்த்துட்டு அந்த நிகழ்ச்சி தலைவர்கள் பேசுகிறது அதெல்லாம் விட்டுருங்க. இந்த சஷ்டி கவசம் எப்போ ஆரம்பிக்கிறாங்களோ அதோடு ஜாயின் ஆகிடுங்க. முடிந்தவர்கள் போயிட்டு வாங்க.
நம்மளுடைய ப்ரெசன்ஸை கொடுத்துட்டு வாங்க அந்த மண்ணுக்கு. அப்படியே போயிட்டு மதுரை மீனாட்சி, ஒத்தக்கடை நரசிம்மர், திருமோகூர், உங்களுக்கு பிடிச்ச கோயிலெலாம் இருக்குது, எவ்வளோ கோயில் இருக்குது. இங்கே அம்மா திடலில் நடக்கக்கூடிய அந்த பாண்டிய கோயில் எல்லாத்தையும் சந்தோஷமாக பார்த்துட்டு வாங்க. சுற்றி மதுரை சுற்றி கோயில் தானே. மதுரை சுற்றி என்ன இருக்குது? புண்ணிய பூமி இல்லை. மீனாட்சி குளத்தில் உட்காந்துன்னு நல்ல மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். எப்படி இருக்கும் தெரியுமா? ஜக 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 ஜகன்னு இருக்கும். அந்த காலத்தில் எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த 22, அதாவது இன்று மதியத்திலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய நிகழ்ச்சியில் உங்களுடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கணும்னு வேந்தர் டிவியுடைய நேயர்களுக்கு செல்விக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங்கினால் கேட்குறது. இது எத்தனாவது நிகழ்ச்சி? 504வது வாரம். தினப்பலன்லாம் கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷங்கள் போயிடுச்சு. 12 வருடம் ஏதோ 13 வருடம் கடந்து ஓடின்ட்டுருக்கு. அதனால் உங்களுக்கும் நமக்கும் அந்த பாண்டிங்கில் இது போல் கூட்டு பிரார்த்தனை. அந்த கட்சியெல்லாம் மறந்துடுங்க. இந்து முன்னணி பண்ணுறாங்க, பாரதிய ஜனதா கட்சி பண்ணுறாங்க. நம்ம தான் முதலமைச்சர் பண்ணதுக்கே வரவேற்கிறோங்க. முருகரை யார் வேணுமா பண்ணிட்டோம். முஸ்லீமில் இருக்கக்கூடிய பெரிய மக்கள் கூட எடுத்து பண்ணட்டும், நான் வரவேற்பேன். எனக்கு அதெல்லாம் கிடையாது. தெய்வத்தை யார் எடுத்து கொண்டாடினாலும் நானும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டாடுவேன். அதில் ஒரு நொல்ல கண்ணு வச்சு பார்க்குறது, இதில் மத கலவரம் வரும், அந்த கலவரம் வரும். முருகருடைய கந்த சஷ்டிக்கு படித்தா என்ன கலவரம் வரப்போகுது? காப்பாற்றும், கலவரத்தை அடக்கும். அதுக்கு தானே பேசுறது. அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான நாள். அந்த புண்ணியமான நாளான அந்த ஆணி 8 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாக இன்று மாலை அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வாரம் ஜோதிட நேரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா வாரமும். அதனால தான் இந்த நாளை சூஸ் பண்ணேன். வேந்தர் டிவியில் சொல்லனா எப்படி? எல்லா சேனல்லையும் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த நேரத்தில் வீட்டில் உட்காந்தோ அலுவலகத்தில் உட்காந்தோ 1 முறையோ 4 முறையோ 7 முறையோ 9 முறையோ கந்தசஷ்டி கவசத்தை மனசார சொல்லுங்கள். நல்லது நடக்கும். அது சொல்லுகின்ற சமயத்தில் எலுமிச்சை பழத்தை உருட்டுங்கள். தீபம் ஒன்று ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்லெண்ணெய் அகல் தீபம் தான். அந்த எலுமிச்சை பழம் என்ன பண்ணணும்னு தான் கேட்டீங்க. கண்டிப்பாக ஜூஸ் போட்டு குடும்பத்தில் இருக்கவங்க எல்லோரோடையும் ஸ்வீட்டோ சுகரோ 2ம் கலந்து கூட சாப்பிடுங்க. பிரசாதமாக சாப்பிடுங்க. ஏன் அந்த எலுமிச்சை பழத்துக்கு அவ்வளோ முக்கியம் கொடுக்குறேன்? உங்களுடைய ஆகர்ஷண சக்தியெல்லாம் எலுமிச்சை பழம் வாங்கிக்கொள். நல்லது நடக்குமா? உங்களுடைய எண்ணங்களில் இருக்க கஷ்டக்கூடிய எண்ணங்கள், துரு எண்ணங்கள், எவ்வளோ வருத்தப்படக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் மாற்றி உங்களை ப்ளசண்ட் ஆக்கக்கூடிய அனுகிரகத்தை எலுமிச்சை பழம் நிச்சயமாக கொடுக்கும். எனவே யாரும் மறக்காதீர்கள். ஆனி மாதம் 8ஆம் நாள் 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை முருகர் பக்தர்கள் மாநாடை நினைத்து முடிஞ்சால் நீராகாரமோ சாப்பாடோ டிஃபனோ உங்களால் முடிஞ்ச கைங்கரியம் பண்ணுங்கள். இல்லையென்றால் உட்கார்ந்து ஜபத்தை மானசீக பிரார்த்தனை செய்து ஒன்று மதுரைக்கு போங்க, இல்லை இருக்கிற இடத்துல பண்ணுங்கள். முருகனை கும்பிடுவோம், பரவசப்படுவோம். எல்லோருக்கும் நல்லது நடக்கும் முருகனுடைய திருவருளால் என்று பிரார்த்திப்போம். இந்த உலகம் நிம்மதியாக வேண்டும் என்று வல்ல முருகனிடம் சரணாகதி அடைவோம். விநாயகரை நினைத்து கொண்டு முருகரை கும்பிடுவோம். உலகத்திற்கு சேமமும் சந்தோஷமும் கிடைக்கட்டும் என்று எல்லோரும் மனதார வாழ்த்துவோம். இப்பொழுது மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிகளுக்கு 23/6/2025 முதல் 29/6/2025 வரையில் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். வயிற்று சம்பந்தப்பட்ட கோளாறுகளில் ஏற்கனவே பாதிப்பு இருந்தவர்கள் சிறிது கவனம்.
பெருமாள் வழிபாடு உங்களுக்கு இந்த வாரம் மேன்மை அடையக்கூடிய அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் தரும். தொழிலிலோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ முன்வைத்த காலை பின்வைக்காமல் முன்னேறி செல்லக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் மனதில் ஒரு தெளிவையும் சந்தோஷத்தை தரும். இனம் புரியாத இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தையும் அனுகிரகத்தையும் தரும். தொழில் ரீதியாக அற்புதமான காலகட்டம் பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய அற்புதமான காலகட்டத்துக்கு கிரகங்கள் கொண்டு செல்வது மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். தடைகளாக இருந்த அனைத்து விஷயங்களும் தடைகள் தவிடுபொடியாக்கி முன்னேற்றக்கூடிய அமைப்புக்கு ஏற்படும். மனதில் இருந்த பாரங்கள் குறையும், நிம்மதியான தூக்கம் ஏற்படும். உடற்பயிற்சியில் அதிக ஆர்வம் கொள்வீர்கள். நல்ல நண்பர்கள் கிடைப்பது ஆச்சரியமாக இருக்கும். அந்த நண்பர்கள் உங்களை தாங்கக்கூடிய அளவுக்கு நட்பும் உறவினர்களும் காணப்படக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். ரொம்ப நாட்களாக வெறுமையாக இருந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது ஒரு புதுவிதமான ஆரோக்கியமான சூழ்நிலைக்கு கொண்டு செல்லும். குறிப்பாக அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு அவர்கள் என்னடா இது ஒரு சலிப்பென்று இருந்தவர்களெல்லாம் சந்தோஷமான சூழ்நிலைகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய வாரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லோருடைய பிரச்சனையுமே உங்கள் பிரச்சனையாக தாங்கிக் கொள்ளக்கூடிய எண்ணத்திலிருந்து மாறி உலகத்தில் எல்லா பிரச்சனையும் தீர்ப்பதற்கு கடவுளாலே முடியாது என்பதில் கவனமாக இருங்கள். உங்களை பற்றும் உங்கள் தேகாரோக்கியத்திற்கும் உங்களை பற்றி இருக்கக்கூடிய விஷயத்திற்கும் சிறிது சுயநலத்துடன் இருந்தீர்கள் என்றால்தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். எது நடந்தாலும் அது உங்கள் நன்மைக்காக நடக்கக்கூடிய வாரமாக தான் இது காணப்படுகிறது. வாகனத்தில் மாற்றங்கள் மனதில் தெளிவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். முருகர் வழிபாடு சகல விதத்தில் நன்மை சந்தோஷம் அனுகூலத்தை ஏற்படுத்தும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பழைய கடன்கள் அனுகூலமான அமைப்பு சந்தோஷமான அமைப்பு திடீர் ஏற்றங்கள் காணப்படும். காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு தேவையில்லாத குழப்பத்தை குறைக்க ஆரம்பித்துவிடும். அதில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வெளியிடம் தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றம். குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் இருப்பதனால் இந்த ஒரு வருடத்திற்குள்ளாக படிப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ளவில்லை என்றால் மற்றபடி எந்த காலத்தில் நிலைநிறுத்தி கொள்வீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக குருவின் பார்வை அஷ்டமத்தில் இருப்பதனால் மன அழுத்தமும் மரண பயமும் படிப்படியாக நீங்கக்கூடிய நல்ல காலகட்டம். எல்லா விஷயத்திலும் அதி அற்புதமான ஏற்றமும் நம்பிக்கையும் உங்கள் வாழ்க்கையை வளம் பெற செய்யக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக ஏற்படும். அதே சமயம் வார்த்தைகளில் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் சிறிய உணர்ச்சி வசப்படுவது கூட பெரிய அளவு பாதிப்போ பெரிய அளவு சங்கடத்தையோ ஏற்படுத்திவிடும். தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. யாரிடத்திலும் தர்க்கம் செய்வதற்கு வார்த்தை கிடையாது என்பதையும் எல்லாவற்றிலும் இதமாக பேசுவது தான் மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு சூரியன் தேவையில்லாத குழப்பத்தையோ தேவையில்லாத சங்கடத்தையோ உணர்ச்சி வசப்பட்டு பேச வைத்து உங்களை உபத்திரம் செய்து விடுவார். குடும்பமாகட்டும் வெளிவட்டாரமாகட்டும் எல்லோரிடத்திலும் நிதானமாக இருப்பது ரிஷபத்திற்கு மிக மிக முக்கியம். மற்றபடி அனைத்து விஷயங்களும் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆச்சரியமான முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் நிமித்தமான பயணங்கள் எடுக்கிறதாக இருந்தாலும் சிறிது நாட்கள் உலகத்தில் நிலவக்கூடிய சூழ்நிலை சரியில்லை என்பதனால் சிறிது தள்ளி ஒரு 2 வாரம் பொறுத்து எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள்
மிதுன ராசிக்காரர்கள் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், இந்த மாற்றத்திற்கெல்லாம் தயாராகி கொள்ள வேண்டும். தொழிலில் சிறிது கோபதாபப்பட்டீர்கள் என்றால் தொழில் போய்விடும், உத்தியோகம் போய்விடும், வியாபாரம் போய்விடும், படிப்பு கெட்டுவிடும். ஸோ நீங்கள் செய்யாத பழிப்பாவத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ப்ரெஷர் பாடியில் இல்லாமல் லோ பிபியோ ஐபிபியோ கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதேபோல் கணவனாக இருந்தால் மனைவியிடம் தர்க்கமோ, மனைவியாக இருந்தால் கணவனிடம் தர்க்கமோ கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு தேகாரோக்கியத்திலும் உடன் பழகுற விஷயத்திலும் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மேலதிகாரிகள் விஷயத்தில் சோம்பல் இல்லாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் பெரிய வெற்றியும் பெரிய சந்தோஷத்தையும் பெறுவார்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தூக்கமின்மை தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தலாம். பிள்ளைகள் விஷயத்தில் ஆனந்தம், பரமானந்தம், பேரானந்தம் ஏற்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். அதேபோல் பெற்றோர் பெரியோருடன் இருந்த கசப்புகள், மன கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கலாம். சுபகாரியத்திற்கெல்லாம் மிதுனம் இருக்கக்கூடிய வீட்டிலே நல்லது நடந்தாலும் கண்டிப்பாக இந்த ஆனி மாதம் முழுவதும் தேகாரோக்கியத்திலும் வாகனத்திலும் சட்டத்திற்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வதும், சட்ட விஷயங்களிலும் அதீத கவனமாக இருப்பதும், டக்கு டக்கென்று உணர்ச்சி வசப்பட்டு தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் உடனடியாக முடிவுகளை எடுப்பது தவறாகிவிடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படக்கூடிய வாரம். கண்டிப்பாக தெய்வ வழிபாட்டில் எப்பொழுதும் சிவன் வழிபாடு பலவிதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும், சிவமந்திரங்களை கேட்பதனால் தியானம் பெறுவதும் அனுகூலம் காணப்படும். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகராசிக்காரர்கள் தேவையில்லாத பாதிப்புகளில் அல்லது பிரச்சனைகளில் ஆட்படுவார்கள். ஞாபக மறதியும் தேவையில்லாத பிரச்சனையும் சங்கடத்தில் விட்டுவிடும். வார்த்தைகளில் அதீத கவனமாக இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான ஏற்றங்கள் நன்மையை ஏற்படுத்தும் என்பதை கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபொடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு, பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய காலகட்டம், குடுக்கல் வாங்கலில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, மன அழுத்தங்கள் படிப்படியாக குருவின் பார்வையால் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய பார்வை தீர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு, எடுத்த காரியத்தில் ஜெயம், எதிரிகளெல்லாம் பலம் பெற்றிருந்தாலும் ஒரே நாளில் எல்லாவற்றிலும் ஜெயிக்கக்கூடிய தன்னம்பிக்கை. ஆக மொத்தத்தில் ஆவணி மாதம் முடிய முடிய கடகராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும் என்ற இண்டிகேஷன் ஆரம்பித்து உள்ளது. அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதற்குள்ளாக ஆவேசப்படுவதோ ஒருமையில் பேசுவதோ கூடவே கூடாது என்பதையும், எல்லாவற்றிலும் உங்களைப் போல் நேர்மையாகவே இருக்க வேண்டும் என்று மற்றவர்களை எதிர்பார்ப்பது மட்டும் கூடவே கூடாதும். சில இடத்தில் நமக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அந்த இடத்தில் தர்க்கம் செய்து சூழ்நிலையை உங்களுக்கு எதிராக மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது இந்த காலகட்டத்தில் மிக முக்கியம். கண்டிப்பாக ஒவ்வாமை, இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் என்று சொல்வார்கள், அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பது இந்த வாரம் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அற்புதம், முதலீடுகள், அனுகூலங்கள்,
எடுத்த காரியம் ஜெயம். நரசிம்மர் கவசம் கேட்பது, நரசிம்மரை வழிபாடு செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாகிறது. ராசிநாதன் 11இல் இருப்பதனால் பெரிய செல்வாக்கு பெறுவது, ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது, உத்தியோகத்தில் மாற்றங்களோ உத்தியோகத்தில் ஏற்றங்களோ கிடைக்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். தேகாரக்கத்தில் மயக்கம், தலை சுற்றல், காது மூக்கு தொண்டை உபத்திரங்கள், ஹார்மோன் குறைபாடுகளில் அதீத கவனமாக இருப்பது சிம்மத்துக்கு முக்கியம். கணவனாக இருந்தால் மனைவியிடம் அன்புடன் பேசுவதும், மனைவியாக இருந்தால் கணவனிடம் அன்புடன் பேசுவதும் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். திடீர் அதிர்ஷ்டம், வாகன அமைப்பில் அனுகூலங்கள் காணப்படுவது நம்பிக்கையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக நம்பிக்கையும் அனுகூலமும் யோகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முதலீடுகளில் குறைவில்லாமல் இருக்கக்கூடிய முதலீடுகள் திருப்பி திருப்பி அனுகூலத்தை ஏற்படுத்தும் என்பதை சிம்மராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு, அரசு துறையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள் அனுகூலத்தை பெறுவார்கள். எதையாவது இருக்கிறதை விட்டுவிட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீர்கள். அற்புதமான சூழ்நிலை கிரகங்கள் கொடுத்திருந்தாலும் மனம் ஒரு குரங்கு என்பார்கள். மனத்தை கட்டுப்படுத்தாத சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி, உடற்பயிற்சி செய்யாத சிம்மராசிக்காரர்களுக்கு உபத்திரத்தை கொடுக்கக்கூடிய சனி என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வாகனங்களில் மிக மிக கடுமையாக செலுத்தாமல் பொறுமையாக நிதானமாக, வாகனத்திற்கும் ஒரு உயிர் உண்டு என்று நினைத்து அதை கதறவிடாமல் அன்புடன் அதை செலுத்துவதே நன்மை ஏற்படுத்தக்கூடிய வாரம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். அற்புதம், சந்தோஷம், ஏற்றம், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு சகல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் தரும். தீபமேற்றி வழிபாடு செய்வது குடும்பத்தில் காணப்பட்ட இந்த சிக்கலை நிவர்த்தி ஏற்படுத்தும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, தொழில் ரீதியாக மாற்றம், உத்தியோகம் ரீதியாக மாற்றம், வியாபாரம் ரீதியாக மாற்றம், படிப்பு ரீதியாக மாற்றமெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் முதலாளித்துவத்தில் இருந்த பாதிப்பை நிவர்த்தி செய்து நீங்களும் சர்வசாதாரணமாக எல்லோரோடும் பழகக்கூடிய முதலாளியாக மாறுவது நன்மை ஏற்படுத்தி தரும். மேலதிகாரிகள் சொல்வதை கேட்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் பெரும் வெற்றிகளை பெறுவார்கள். மேலதிகாரிகளுடன் தர்க்கம் செய்யக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் தொழிலில் தேவையில்லாத உபத்திரத்தை பெறுவார்கள் என்பது சத்தியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவுடன் சூரியன் சேர்ந்திருப்பதனால் திக்பலத்துடன் நிறைய விஷயங்கள், அற்புதமான சாதனைகள், ப்ரமோஷன் தடைகள், உத்தியோக தடைகள், தொழில் தடைகள், வியாபார தடைகள் என்ற தடைகளெல்லாம் மீறி அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவார். ப்ரமோஷன் அமைப்பு ஏற்படும். இன்க்ரிமெண்ட்டில் நல்லது நடக்கும். ஏற்றமும் அனுகூலமும் ஒன்றாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை நினைத்து வெளியில் கோபப்படுவதோ, பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி பெறுவதோ கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வாகனங்களில் வித்தைகள் கூடாது. ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் மேன்மையடையக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். தேகாரோக்கியத்தில் மட்டும் ஒவ்வாமை மிக மிக கவனமாக பார்த்து கொள்வதும், அலர்ஜி தொந்தரவு இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் அதில் மிகப்பெரிய கடுமையான அமைப்பு ஏற்படுவதும், சிலருக்கு கண்களில் கோளாறுகள் காணப்படுவதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்வதும், சுபவிரிய பிராப்தம் ஏற்படுவதற்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சைப்பழ ஊறுகாவும் தானம் கொடுப்பது லாபத்தையும் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜோதிட நேரத்தில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா. துலா ராசிக்காரர்களுக்கு முருகா முருகா என்று முருகரை பிடித்துக் கொள்வதும் துர்கையை பிடித்துக் கொள்வதும் ஏற்றத்தை தரும்.
குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஆச்சரியத்தையும் தரும். பெற்றோர் பெரியோருடன் மனத்தாங்கல் வேண்டும். எதுதாக இருந்தாலும் அவர்கள் உங்களுடன் பெற்றோர்கள் அல்லது பெரியோர்களாக இருப்பார்கள். அவர்களிடம் சிறிது மனம் விட்டு பேசுவதும் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய மன கஷ்டத்தை தீர்த்து கொள்வதும் நன்மை தரும். லாபமும் அனுகூலமும் ஏற்படும். சிறு சிறு தடைகளும் சிறு சிறு மன வருத்தங்களும் ஏற்படும். அதற்காக உங்களுடன் இருப்பவர்களிடத்தில் கோபதாபம் காட்டி தேவையில்லாத உங்கள் நேரத்தை வீணடித்து கொள்ளாதீர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எல்லா விதத்திலும் ஒரு தடங்கல்கள் காணப்படும். எனவே பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றிவிட்டு அன்றாட பணிகளை ஆரம்பிப்பதும் சீக்கிரமாக வந்து தூங்கிக் கொள்வதும் உங்களுக்கு பெரிய அளவு நிம்மதியும் அனுகூலமும் தரும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த மன வருத்தங்களும் சங்கடங்களும் படிப்படியாக தீர்வது, ரொம்ப நாட்களுக்கு பிறகு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். துணை அல்லது துணைவியார் உங்களை பத்திரமாக ஏற்றுக்கொள்வதும் பத்திரமாக பார்த்து கொள்வதும் அவர்கள் மீது இருந்த உங்கள் வருத்தங்கள் படிப்படியாக குறைவதும் சந்தோஷத்தை தரும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது நம்பிக்கையினுடைய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். சுபவிரய பிராப்தங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் துலா ராசிக்காரர்களுக்கு. கண்டிப்பாக தேகாரக்கத்தில் முதுகு, கால், பாதம், பெண்களாக இருந்தால் யூரினரி ட்ரபிள் வருவதற்கு இந்த வாரத்தில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். சுபவிரய பிராப்தம் ஏற்படும். ஆணி மாதம் வந்தாலும் சுபகாரியத்தில் இருந்த குறைகள் நிவர்த்தி ஏற்படும். டக்குன்று அனுகூலங்கள் காணப்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். திடீர் தைரியம், பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தை தரும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த அனுகூலங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக விஷ்ணு வழிபாடு, பள்ளிக்கொண்ட பெருமாள் வழிபாடு உங்களை பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் பெரிதாகலாம். அதனால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ரகசியங்களே பரம ரகசியமாக பேசக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். ஆவேசப்படுவது சட்ட சிக்கலை வரைக்கும் வரவழைத்துவிடும். வண்டி வாகனத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். தேகாரக்கத்தில் முதுகு, கழுத்து, நரம்பு பாதிப்புகள், தலைவலி, ஒத்த தலைவலி எல்லாம் சொல்வார்கள் இல்லையா, அதிலோ கண்ணுகளிலோ ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது தான் முக்கியமான அமைப்பு. உத்தியோக ரீதியாக தடங்கள் எல்லாம் பார்த்து கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பு. தொழிலில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது சந்தோஷமான அமைப்பையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். மன அழுத்தத்தை மட்டும் கண்டிப்பாக விட்டு கொடுங்கள். அரசு துறை, அரசியல்வாதிகள் தேவையில்லாத ஏதாவது ஒரு அவப்பேருக்கோ ஒரு சங்கடத்திற்கோ சிலரால் உங்களை ஆட்படுத்துவார்கள். அதற்கு பதட்டப்பட்டு மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலம், இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை, அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஆனந்தம், பேரானந்தம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்கும் வழக்குகள் போன்ற விஷயத்திலும் டேக்ஸ் போன்ற விஷயத்திலும் கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இழுபறியாக நிலைமை இல்லாமல் பார்த்து கொண்டாலே
போதும். பெருமாள் வழிபாடு சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. கண்டிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட, கழுத்து சம்பந்தப்பட்ட, ஃப்ரோஷன் ஷோல்டர் என்று சொல்வார்கள், அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். எடுத்த காரியங்களில் சுலோவாக சில விஷயத்தில் நிதானமாக பார்த்து கொள்வதும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும், பழக்க வழக்கத்திலோ பயணங்கள் சமயத்திலோ சிறிது கவனமாக இருப்பது முக்கியம். இளம் வயதை சார்ந்த தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பழக்க வழக்கத்தினால் தேவையில்லாத பாதிப்புகள் ஏற்படலாம். பெற்றோர் பெரியோர்கள் அதனால் அவர்களை கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது நன்மை. சுபகாரியத்தில் குருவின் பார்வை இருப்பதனால் அனுகூலம் ஏற்படும், தைரியம் ஏற்படும். ராகு அமைப்பு இருப்பதனால் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். பணவரவுக்குண்டான அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்றத்தை ஏற்படுத்தும். முதலீடுகளுக்கு குறைவிருக்காது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக எடுத்த காரியங்களிலெல்லாம் ஜெயம் ஏற்படுவது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் வாகனம், முதலீடுகள் குறை நிச்சயமாக இருக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் உருவாக்கி கொடுக்கும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் நம்பிக்கை ஏற்படுத்தி தரும். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சிவன் பார்வதி இருக்கக்கூடிய கோயில்களில் வழிபாடு செய்வது நன்மையான சூழ்நிலையும் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். மகர ராசிக்காரர்களுக்கு காது, மூக்கு, தொண்டை, பற்கள், கழுத்து பகுதியில் சிறு உபத்திரமும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வாகனங்களில் மட்டும் வித்தைகள் காட்டக்கூடாது. மற்றபடி இந்த ஆனி மாதம் முழுவதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். வழக்குகளில் வெற்றிகள் ஏற்படும். சோம்பல் அமைப்பிலிருந்து மாறுவீர்கள். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது சுகமான ஒரு அமைப்பும் சந்தோஷமான அமைப்பும் காணப்படுவது பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இடமாற்றத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் அனுகூலமும் சந்தோஷமும் நிம்மதி ஏற்படும். அரசு துறை, அரசியல்வாதிகள் திடீர் ஏற்றத்தை பெறக்கூடிய காலகட்டமாக காணப்படுவது நம்பிக்கையான அமைப்பை ஏற்படுத்தி தரும். உத்தியோக சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட எந்தவித விஷயமும் உங்களுக்கு சாதகமாகவே நிச்சயமாக முடியும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கணவன் மனைவியுடன் சண்டை சச்சரவுகள் மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும். அனுமன் வழிபாடு, அனுமன் சாலிசா கேட்பது சகல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தை தரும். அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் படிக்க படிக்க பெரிய நிம்மதியும் பெரிய அனுகூலமும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு காணப்படும். சுபகாரியங்கள் ஆனி மாதமாக இருந்தாலும் அற்புதத்தை கும்பராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் புது வரவுகள், குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். திடீர் பணவரவு அனுகூலத்தை ஏற்படுத்தும். எதிர்பார்க்காத
நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது சந்தோஷமான சூழ்நிலையும் ஆனந்தமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். நலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, மண் சம்பந்தப்பட்ட, விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக முதுகு, அடிவயிறு, அவ்வயிற்றில் உள்ள உறுப்புகள் விஷயத்தில் கழிவு பாதை வரைக்கும் சிறிது கவனமாக கும்பராசிக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி மிக மிக முக்கியமான ராசிகளில் கும்பராசிக்காரர்களும் வருவார்கள் என்பதையும், படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் பெரும் புகழையும் பெரும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் பெறுவார்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். ஆக மொத்தத்தில் குரு 5ஆம் இடத்தில் இருப்பதனால் அனுகூலத்திற்கு குறைவிருக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக கிருஷ்ணர் வழிபாடு, கோவிந்தா வழிபாடு, பெருமாள் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு என்று விஷ்ணு சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை செய்ய செய்ய ஏற்றத்தை பெறுவார்கள். மீனராசிக்காரர்களுக்கு தொழில் அபிவிருத்தம், ஏற்றங்கள், உத்தியோகம், சுபகாரியங்கள், சுபவரியம், புது கடன்கள், விரைய சந்தோஷ கடன்கள், முதலீடுகளுக்கு குறைய இருக்காது. தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் போன்ற விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மையான சூழ்நிலையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது நம்பிக்கையான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக சனிக்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சைப்பழ ஊறுகாவும் தானம் கொடுக்க அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். கோளர் பதிகத்தை சொல்ல சொல்ல தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்குறது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தெய்வத்தினுடைய கடாட்சம், மகான்கள் தரிசனமெல்லாம் கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் கூடாது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர், பெரியோர், தாத்தா, பாட்டிகள், அது உங்களுடன் ஒரு வயது பெரியவர்களாக இருந்தாலும் அவர்கள் தேக ஆரோக்கியத்திற்கும் அவர்களுடன் தர்க்கம் செய்யாமல் இருப்பதற்கும், அவர்கள் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்கின்ற சமயத்தில் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வதும் விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் அற்புதத்தை விளைவிக்க இருக்கிறார். எனவே எந்த விதமான முடிவுகளும் இந்த காலகட்டத்திலே அடுத்த குரு பயிற்சிக்குள்ளாக எடுக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நன்மைகள் தரக்கூடிய அனுகூலத்தை பெறுவார்கள். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 23/6/2025 முதல் 29/6/2025 வரை உள்ள நாட்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்கள் அனைவரிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.